ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு, என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது எல்லாமே விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஜனவரியுடைய 29ஆம் தேதி மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாள். அன்று தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தை மாதத்துடைய 16ஆம் நாள். கிழமை வந்து புதன்கிழமை. இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரக நிலைகளால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை எல்லாமே அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையிலேருந்து என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்கள் ராசிக்கான தலையெழுத்து மாறுவதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் தை மாத அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நிறைய சக்திகளானது இருக்குது. அதெல்லாம் கிரகநிலைகளில் பயங்கரமான மாற்றங்களாக ஏற்படுது. அந்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அடித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தை அமாவாசையில் உங்கள் ராசிக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் புதன். இந்த மாதிரி வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த தை அமாவாசையிலிருந்து வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்து ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளும் ஈர்த்தியாக பூர்த்தி செய்து கொள்வது அமையும். வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதில் சாதகமான நிலையானது காணப்படும். திடீரென செலவு உங்களுக்கு உண்டாகும். காரியங்களில் கூட தடை தாமதங்கள் ஏற்படும். ஸோ ஒவ்வொரு காரியம் செய்கிறதுல கவனமாக இருக்கிறது நல்லது. காரியங்களில் தடை தாமதம் ஏற்படுவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பொறுத்து தான் இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படும். எல்லாத்துக்கும் மேலே பணவரவு உங்களுக்கு தாமதமாக இருக்கும். ஒவ்வொன்றையும் யோசித்து செய்யணும். அப்போ தான் உங்களுடைய காரியங்கள் சாதகமான பலனை தரும். இல்லைனா சாதகமான பலனை விட பாதகமான பலன் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உழைப்பானது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் வந்து பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சி செய்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து அமையும். ஸோ அதனால் எல்லாமே வந்து பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் உங்கள் ராசிக்கு ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து வரலாம். மெயினாக பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அப்போ தான் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறத பார்த்து கரெக்டாக எல்லாமே பண்ண முடியும். அப்புறம் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வீண் மனக்கவலைலாம் வந்து உண்டாகும். காரியங்களில் தடை தாமதம், வீண் செலவு ஏற்படும். அதெல்லாம் பெண்கள் பார்த்து உஷாராக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புத்தி சாதித்தால் எதையும் சமாளிக்க முடியும். வீண் அலைச்சல்கள் வந்து ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படும். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கும், பார்த்துக்குங்க. தொழில் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும். இது எல்லாத்த விட அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படும்.
பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமான நிலை காணப்படும். வேலை சுமையானது அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவது ரொம்ப 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 முக்கியம். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்துக்கும் விட மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும். அப்போ தான் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா நன்மையானது உங்களுக்கு கிடைக்காது. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது மூலமில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்படும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகிறது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும், இல்லைனா குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் போராடமில் பிறந்தவங்களுக்கு கடன் விவகாரங்களை யோசித்து செயல்படணும். அப்புறம் பெண்கள் எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலம் நல்ல தாள்கள் வரும். வீண் மனசஞ்சலை ஏற்பட்டு நீங்கும். கல்வியில் ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கும். ஸோ அதனால் எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அப்புறம் உத்திரவாடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எதிர்ப்புகளானது அகலும். மனதில் தைரியமானது உண்டாகும். எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் லாபங்கள் கிடைக்கும். ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது, இல்லைனா உங்களுக்கு பெரிய இழப்புகள்லாம் உண்டாகும். ஸோ இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்லிவிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த தை அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க ஒரு பரிகாரம் செய்யணும். செல்வம் பெருக தை அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது. இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இதை செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து உடனே மாறும். வாங்க என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம். அமாவாசை என்றாலே விசேஷமான தினம்தான். இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர் வழிபாடு செய்கிறது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு சிறந்தது. அமாவாசையில் ஒரு சில அமாவாசை தான் முக்கியமானதாக கருதப்படும். இந்த வருடம் தை மாத புதன்கிழமை வந்திருக்கு. இது மேலும் நல்ல பலன்களை தருவதாக அமைந்திருக்கு. இத்தகைய அற்புதமான நாளை தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டோடு நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள சில தாந்திரிக பரிகார முறைகளை செய்யணும். அது என்னங்கிறத இதில் சொல்கிறேன். முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்றாலே 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவாங்க. இதற்கு காரணம் 16 வகை செல்வங்களும் ஒருவருக்கு கிடைக்கும் என்பது, அவர்களை விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது என்பது தான். இன்றைய கால சூழ்நிலை இத்தனை செல்வங்களை ஒருவர் பெற்று வாழ்கிறாரா என்றால் நிச்சயமாக சந்தேகம்தான். அப்படியானால் இத்தனை வகையான செல்வங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழும். இத்தகைய செல்வங்களை பெற நம்ம பல முயற்சிகள், புண்ணியங்கள், தர்மங்கள் என இது போன்ற பல காரியங்கள் செய்ய வேண்டும். அத்தோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் இத்தனை செல்வங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவருடைய வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இதுக்கு நமக்கு பரிகாரத்தை செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கல்லுப்பு மட்டும்தான். கல்லுப்பு பற்றி பெரும்பாலும் அனைவரும் அறிந்திருப்போம். இது நல்லவற்றுக்கும் பயன்படும், தீயவற்றை எடுக்கவும் பயன்படும். இந்த கல்லுப்பை வைத்து தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இதற்கு 3 அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அகல் விளக்கு முழுவதுமாக கல்லுப்பை நிரப்புங்க. இதற்கு புதிதாக கடையில் வாங்கி கல்லுப்பை பயன்படுத்துங்க. இப்போது அந்த கல்லுப்பு உங்கள் வீட்டில் 3 இடங்களில் வைக்கணும். ஒன்று வரவேற்பறை, மற்றொன்று குளிரலை, 3வது உங்கள் வீட்டுடைய நிலைவாசலுக்கு வெளியே. இந்த கல்லுப்பை அப்படி வைத்ததுக்கு பின்னாடி இந்த நாளில் வீட்டுக்குள்ளே வரும்போதும் போகும்போதும் கல்லுப்பை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றது போகிறது இது போல் வைத்து நம்ம பண்ணணும். இப்படி நம்ம பண்ணாவே வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே வெளியே போகும். இந்த சிம்பிள் பரிகாரம் நீங்கள் செய்தாவே உங்களோட வாழ்க்கை விதி மாறும். ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. அவ்வளோதாங்க. இந்த முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நீங்கள் பரிகாரத்தை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.
இல்லைனா எதையுமே வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நான் மற்றொரு தாள்களோடு உங்களை வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண மட்டும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.